நாட்டின் தற்போதைய அரசியல் சூழல் குறித்தும் அதாவதாக நேற்று சசிகலா சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா அதே போல பன்னீர்செல்வம் தான் சந்தித்தது குறித்தும் அதே போல அதனைத் தொடர்ந்து இன்று காலை தமிழகத்தின் தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் அதே போல தமிழகத்தின் டிஜிபி ராஜேந்திரன் ஆகியோரை சந்தித்தது குறித்து ஒரு விரிவான அறிக்கையை 3 பக்க அறிக்கையை அவர் தற்போது மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு சமர்ப்பித்துள்ளார். அதில் மிகவும் முக்கியமானதாக நாம் பார்க்க வேண்டியது தற்போதைய சூழலில் தன்னால் சசிகலாவை முதலமைச்சராக பதவியேற்க அழைக்க முடியாது. அதற்காக அவர் சில காரணங்களை முன்னிறுத்துகிறார். முதல் காரணம், அவருக்கு எதிரான சொத்து அந்த மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு எப்போது வேண்டுமானாலும் வர சூழ்நிலையில் இருப்பதால் தன்னால் உடனடியாக அவரை முதலமைச்சராக பதவியேற்க அழைக்க முடியாது என்ற முதல் காரணத்தை முன்வைக்கிறார். இரண்டாவது காரணமாக பன்னீர்செல்வம் தரப்பில் ஆளுநரை சந்தித்த போது அவர் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கார். அதாவது சசிகலா தரப்பில் கூறப்படும் இத்தனை எம்எல்ஏக்களின் ஆதரவு தனக்கு கிடைக்கிறதாக கூறப்படும் எண்களில் நம்பர்கள், அதாவது அந்த எண்களில் சில தவறுகள் இருக்கிறது. எனவே அதனை அனைத்தையும் முறையாக பரிசீலிக்க வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதனையும் தான் முழுமையாக பரிசீலனை செய்ய வேண்டியுள்ளது. அதில் மிகவும் குறிப்பாக சசிகலா தரப்பில் பிப்ரவரி 5ஆம் தேதி அந்த நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை தான் அவர்கள் அதனைத்தான் தனக்கு எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கிறதாக கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். அதில் நாம் மிகவும் உன்னிப்பாக பார்க்க வேண்டியது, அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவரே பன்னீர்செல்வம் தான். அவரே தற்போது எதிர் அணியில் இருப்பதால் இதனையும் தான் மனதில் கொள்ள வேண்டியுள்ளது. அதே போல 3வது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக பன்னீர்செல்வம் வைத்தது, எம்எல்ஏக்களை மிரட்டி வைத்துள்ளனர், ஹார்ஸ் ட்ரேடிங், அதாவது குதிரை பேரம் நடைபெற்று வருகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதனையும் தான் ஆராய வேண்டியுள்ளது. எனவே இதனை ஆராய வேண்டிதான் இன்று காலை தான் தலைமை செயலாளர் அதே போல டிஜிபி ராஜேந்திரன் ஆகியோரிடம் இது தொடர்பாக ஆலோசனை செய்துள்ளதாகவும், எனவே இந்த அனைத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு தன்னால் உடனடியாக சசிகலாவுக்கு முதலமைச்சராக பதவியேற்க அழைக்க முடியாது என்று ஒரு விரிவான அறிக்கையை தான் அவர் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு சற்று நேரத்துக்கு முன்பாக அனுப்பியிருக்கிறார். இது ஆளுநருடைய முடிவு என்று கொள்ளலாமா? ஏன்னா உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இது பற்றி கேள்வி எதிர்கொள்ளும் போது அவர் சொன்ன பதில், இதை முடிவை ஆளுநர் தான் எடுப்பார், the ball is in his court என்ற அர்த்தத்தில் சொன்னார். இன்று இந்த ஒரு 3 பக்க அறிக்கை வந்திருக்கிறது. இந்த 3 பக்க அறிக்கையில நீங்க சொன்ன இந்த ஒரு குறிப்பிட்ட அம்சங்கள் நிரம்பிய இந்த அறிக்கையில ஆளுநர் சொல்லியிருப்பது அவருடைய முடிவு என்று சொல்லலாமா, இல்லை இது சார்ந்து அவர் இன்னும் கருத்து கேட்கிறாரு, இன்னும் இதுல கருத்து பரிமாற்றங்கள், அந்த ரெவ்யூ ஸ்டில் ஆன் எடுத்துக்கலாமா? ஹரி, நான் மிகவும் தெளிவாக சொன்னது போல இது ஒரு விரிவான அறிக்கையை தான் முன்வைத்திருக்கிறார். இந்த அறிக்கையில் அவர்கள் சட்ட விதிகளை முன்னிறுத்தியும் அதே போல லீகல் ஒப்பீனியன், அதாவது சட்ட வல்லுநர்களிடம் தான் இது தொடர்பாக ஆலோசனை செய்த அந்த சட்ட விதிகளையும் அனைத்தையுமே உள்ளடக்கிதான் இந்த அறிக்கையாக அவர் முன்வைத்திருக்கிறார். இது அவரது ஒரு இறுதியான முடிவாகத்தான் நான் பார்க்க வேண்டியுள்ளது. ஏனென்றால் ஒரு கம்ப்ளீட் ஒரு எக்ஸ்பிளைன் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் தன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் ஏன் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் என்பதையும் மிகவும் விலாவாரியாகத்தான் அவர் அனுப்பியிருக்கிறார். எனவே இது அவருடைய முடிவாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒவ்வொன்றுக்கும் தன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் தன்னுடைய ஒவ்வொரு முடிவுக்கும் அவரே ஒரு ஜஸ்டிபிகேஷனையும் இந்த காரணத்திற்காகத்தான் தான் இந்த முடிவை எடுத்திருப்பதாக அந்த 3 பக்க அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது அவருடைய முடிவாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். உள்துறை அமைச்சகத்துக்கு இந்த அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இது பப்ளிக் டொமைன்ல ஆளுநர் மாளிகையால் வெளியிடப்படுமா, இந்த தகவல் அறிவிக்கப்படுமா, அல்ல இது உள்துறை அமைச்சகத்துக்கும் ஆளுநர் மாளிகைக்குமான கரஸ்பாண்டன்ஸாகவே அட் த மொமெண்ட் நீடிக்குமா? இன்று மதியம் நமக்கு கிடைத்த தகவல் படி இன்று மதியம் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பிரஸ் ரிலீஸ், அதாவது ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு பிரஸ் ரிலீஸ் வெளியாகும் என்ற செய்தியை நமக்கு தகவல் கிடைக்கப்பெற்றிருந்தது. ஆனால் தற்போது வரை அந்த பிரஸ் ரிலீஸ் வெளியாகவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த அறிக்கையானது மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எனவே ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்டான இது போன்ற ஒரு விலாவரியான ஒரு அறிக்கை கிடைக்கவில்லை என்றாலும் இதோட சாராம்சத்தை அனைத்தையும் ஒரு சுருக்கி ஒரு பிரஸ் ரிலீஸாக இன்னும் சற்று நேரத்தில் வெளிவருவதற்கான வாய்ப்பும் உள்ளது. ஓகே.